Good morning, children. I hope you are all fine. I glad to welcome all in this today's section. In this class, we have to learn 7th Standard English, Unit 2, poem The Listener. The Listener poem written by Walter de la Mare. This is an interesting poem. This is a memory poem also. So watch the video carefully until the end. Don't skip the video. Enjoy your learning journey, students. A few words about our author. Walter de la Mare, 1873 to 1956. He was an English poet, short story writer, நல்ல கவிஞர், இங்கிலீஷ் கவிஞர், and short story writer. சிறுகதைகள் எல்லாம் எழுதுறாங்க, and also novels. He is best known for his work for children. The Listeners is said to be his most famous poem. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, this particular poem has lots of meaning in it. ஒரு வாட்டி படிக்கும்போது ஒரு மீனிங் வருது, இன்னொரு வாட்டி படிக்கும்போது வேறு மாதிரி மீனிங். ஸோ இட் ஹேஸ் லாட் ஆஃப் மீனிங் இன்சைட். ஓகே, ஸோ யூ ஆர் ஆன் 7th standard children. உங்களுக்கு எவ்வளோ புரியுமோ அவ்வளோ புரிஞ்ச போதும். Fine, children? And it is said that this is a memory writer. Okay, as a warm-up. So, dear children, just imagine you're walking into a grove at 12 noon. அதாவது ஒரு 12 o'clock noon டைமில் அப்படியே ஒரு புல்வெளியான இடத்துல you are walking. You feel that somebody is following you. யாரோ வர்ற மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு ஷேடு மாதிரி, ஒரு சைன், இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுது. When you look behind, nobody is there. But what happens when you turn back? யாரோ வர்றாங்களா? எட்டி பார்க்கும்போது யாருமே இல்லையா? எப்படி இருக்கும்? How do you feel? What would you do? அந்த டைமில் பகலோ இரவோ தனிமையாக இருக்கிறீங்க, அலோன், அண்ட் எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களோட ஃபீலிங்ஸை கமெண்ட் செக்ஷனில் அப்படி போட்டு விடுங்க. ஃபைன் சில்ட்ரன், ஃபைன். யோசிச்சு பார்த்துக்கோங்க. நவ் திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இப்போ இங்கே நவ் ஐ டெல் யூ த மீனிங் ஆஃப் தி லிசனர்ஸ். லிசனர்ஸ்னால் என்ன? கேட்குறவங்க, சரியா? லிசன் சில்ட்ரன் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? கேளுங்க, என்ன நல்ல உன்னிப்பாக நல்லா கவனித்து கேளுங்க அப்படின்னு. ஸோ லிசனர்ஸ், அப்போ யாரோ கவனிங்க. இஸ் தேர் எனிபடி தேர்? யாராவது இருக்கிறீங்களா? செட் த ட்ராவலர். ஓகே, ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் சிம்பிள் ஒன்லி. இஸ் தேர் எனிபடி தேர்? யாராவது இருக்கிறீங்களா? யார் கேட்குறாங்க? ஹூ செட்? செட் த ட்ராவலர். ட்ராவலர் மீன்ஸ் த பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவங்க. ஃபைன். அப்போ அந்த ட்ராவலர் ஏதோ ஒரு காரணமாக, ஏதோ ஒரு விஷயமா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் வந்து இந்த ஹவுஸுக்காகவே டெலிபரேட்டாக, இட் மீன்ஸ் இன்டென்ஷனலி இந்த வீட்டுக்காக வந்து, யார் வீட்டில் யார் இருக்கிறீங்க? கஷ்டப்பட்டு வந்துருக்குறாங்க. நாக்கிங் ஆன் த மூன் லிட் டோர். இட் மீன்ஸ் என்ன டைம்? நான் உங்ககிட்ட ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன் இல்லையா? ஸோ தட் வாஸ் ஒரு ஆஃப்டர்நூன் டைம், ஒரு டே டைம்லையே யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்தது. ஆனால் எட்டி பார்த்தாக்கா யாருமே இல்லை. அதுவே பயந்துட்டீங்க தானே? சரி, இப்போ பார்த்தாக்கா இவர் என்ன பண்ணுறாரு? நாக்கிங் ஆன் த மூன் லிட் டோர். தனியாக வராரு அந்த ஹவுஸுக்குள்ள பார்க்குறதுக்காக. ஹவுஸுக்காக ஏதோ ஒரு விஷயமா வராங்க. நாக்கிங்னாக்கா தட்டுறது, டக் டக் டக். ஓகே ஓகே, ஸோ தட்டும்போது மூன் லிட் டோர். மூன் லிட்னா என்ன? நைட் டைம். ஸோ இரவு, நைட் டைமில் மூன் மட்டும் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ யாருமே இல்லை, தனியாக இருக்கிறாரு. ஹீ இஸ் நாக்கிங், டக் டக் டக். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப் த கிராஸஸ். அவர் எப்படி வந்திருக்காரு? நடந்து வந்தாங்களா? ஆட்டோவா, பஸ்ஸா, சைக்கிளா, ஏரோப்ளேனா, ஹெலிகாப்டரா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஹீ ஹாஸ் கம் இன் ஹிஸ் ஹார்ஸ். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ், அவங்க வந்தது ஹார்ஸில், குதிரையில் அப்படியே ஜாலியாக வந்திருக்கிறாங்க. அந்த ஹார்ஸுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை.
அது ஜாலியாக என்ன பண்ணிட்டு இருக்குது, and his horse in silence, அமைதியா champed the grasses. champனாக்கா அசை போடுறது, சாப்பிடுறது, இது சப் 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 சப்னு சாப்பிடுது. So eating itself, you have some method, some ways. So when you dignitary-ஆ டீசெண்டாக நல்ல அழகாக டைனிங் டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது we do not open our mouth and eat, right? சாப்பிடும்போது வாய் மூடிட்டு நம்ம சாப்பிட்றது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, வேறு யாருக்கும் கேட்கக்கூடாது. Do you understand what I'm telling you, children? நம்ம சாப்பிட்றது உள்ளே என்ன இருக்குதுன்னு வேறு யாருக்கும் தெரியவும் கூடாது, எப்படி சாப்பிட்றோன்னு சத்தமாக கேட்கக்கூடாது. அதுதான் டீசெண்டான மெத்தட் ஆஃப் ஈட்டிங் ஃபுட் ஆர் ஹேவிங் ஃபுட். இங்கே என்ன பண்ணுது இந்த ஹார்ஸு இஸ் இன் சைலன்ஸ் பட் சாப்பிட் த கிராஸஸ். அது குதிரை தானே, பாவம் விட்டுடலாமா? ஓகே, அவங்களுக்கு டீசன்ஸ் எல்லாம் ஒன்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஓகே, இட் இஸ் ஈட்டிங் கிராஸ். ஆனால் ஈட் பண்ணுறது மெதுவாக சாப்பிடல, பொறுமையாகவும் சாப்பிடல, சப் சப் சப்புன்னு சத்தம் கேட்குது. இட் மீன்ஸ் த என்டையர் பிளேஸ் இஸ் இன் சைலண்ட். சரியா? அப்போ இது சாப்பிட்ற சவுண்டு கூட நல்ல பயங்கரமாக கேட்குது. Do you understand, children? And his horse in the silence champed the grasses. எல்லா இடமும் அமைதியாக இருக்குது. The horse alone taking food, grass சாப்பிட்றது, சவுண்ட் கேட்குது. Of the forest's ferny floor and a bird flew up out of the turret. Okay, of the forest ferny floor. இது ஃபாரஸ்ட் தானே இது. ஸோ இட் இஸ் நோபடி இஸ் தேர், ஒன் ஹவுஸ் இஸ் தேர். அதனால் இங்கே இருக்கிற அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிராஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குது சப் சப் சப்னு. அண்ட் அந்த டைமில் த மொமெண்ட் ஹி நாக் த டோர், அந்த டோரை தட்டவே உள்ளேருந்து யாரும் வரல. பட் ஒரு விஷயம் நடக்குது. என்னது? அண்ட் அ பேர்ட் ஃப்ளியூ அப் அவுட் ஆஃப் த டர்ரெட். ஓகே, அங்கே ஒரு பேர்ட், நார்மலாக யாருமே வீட்டில் இல்லைன்னு வைங்களேன், இந்த பேர்ட்ஸுக்கு நல்ல ஒரு சான்ஸ், நல்ல ஒரு வாய்ப்பு, அப்படியே உட்காந்து நல்ல கூன்னு உட்காந்துருக்கும். சில்ட்ரன், in the forest, no, so many champing the grasses, trees, everything the grasses, having, so it is chewing the grasses of the forest ferny floor. Ferns means the plant which will not have any flowers. சரியா? இலை மட்டுமே இருக்கும், அதில் எல்லாம் பூவெல்லாம் வர்றதில்ல. சரியா? லைக்கன்ஸ் மாதிரி பூ இல்லாத கிராஸ் மாதிரி இருக்கும். சரியா? தட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ன், ஃபர்னி ஃப்ளோர். அப்போ அது வீட்டில் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நோபடி இஸ் லிவிங் ஃபார் அ லாங் டைம். அதனால தான் வீடு முற்றத்தில், வீடு ஃப்ரண்ட்லேயே அவ்வளோ புல் பூண்டெல்லாம் இருக்குது. யாருமே வாழ்ந்துட்டு இருந்தாக்கா அது பெருக்கி தூத்து க்ளீனாக்கி புல்லெல்லாம் வர்றதில்ல. இப்போ இங்கே வை இட் இஸ் ஸோ ஃபர்னி? பிகாஸ் தென் இன் தட் ஹவுஸ் நோபடி இஸ் லிவிங். அண்ட் மோரோவர் a bird flew out of the turret. அது மட்டும் இல்லை, மேலேயும் கூடு கட்டி நிறைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹூ? பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ டரட்னாக்கா ஒரு சின்ன கோபுரத்து மேலே அப்படியே ஒரு திண்டு மாதிரி இருக்கும். சரியா? நார்மலி பிக் பிக் த ஹவுசஸ் அண்ட் ஆல், அப்படி டரட் கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும். சரியா? ஃப்ரம் தேர் ஒன் பேர்ட் ஃப்ளூ அவே, பறந்து போச்சு. அபவ் த, ஆனால் எப்படி பறந்து போச்சு? அபவ் த ட்ராவலர்ஸ் ஹெட். பறக்கும்போதே இட் இஸ் ஃப்ளையிங் above the traveler's head. அங்கே நிற்கிறாங்கல்ல, அவங்களோட தலைக்கு மேலே பறக்குது. And he smote upon the door again a second time. ஸ்மார்ட்னாக்கா வேகமாக தட்டுறது. Again he is tapping the door. He is knocking the door. டக் டக் டக். இனிமேல் யாரும் இருக்க மாட்டிங்களா? இவ்வளோ ஆர்வமாக ஓடி வந்தேனே, எவ்வளோ இஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கேன் இல்லையா? பிகாஸ் ஹீ இஸ் கம்மிங் வித் அ பர்பஸ், ஹீ இஸ் கம்மிங் வித் அன் இன்டென்ஷன், டெலிபரேட்லி. இத்தனை ஊர் தாண்டி, இத்தனை மலை தாண்டி, கடல் தாண்டி ஓடி வந்திருக்கேன், ஆனால் யாருமே இல்லையே. ஸோ தட்ஸ் சார்ட் ஆஃப் டிஸப்பாயின்மெண்ட். மறுபடியும் தட்டுறாங்க. ஹி ஸ்மார்ட் அப்பான் த டோர் எகெயின் அ செகண்ட் டைம். மறுபடியும் தட்டுறாங்க. இஸ் தேர் எனிபடி தேர்? யாராவது இருக்கிறீங்களா? ஹி செட். மறுபடியும் கேட்குறாங்க. பட் நோ ஒன் லிசன்ட் இட் டு த ட்ராவலர். ஆனால் அதில் என்னென்னா யாருமே வெளியில் வரல, இருக்கிறோம் இல்லை, ஒன்றுமே இல்லை. பட் த வே இன் விச் த ஹவுஸ் இஸ் ஆஸ் இஃப் நோபடி இஸ் லிவிங் தேர் ஃபார் அ லாங் டைம். நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிஞ்ச்டு சில். அங்கே பக்கத்தில் எட்டி பார்த்து பதில் சொல்லக்கூட இல்லை. ஸோ நார்மலாக when somebody comes to our house, we open our door. டோர் திறந்து வாங்க சொல்கிறோம். சரி, டோர் திறந்து தான் வாங்க சொல்லலை, அட்லீஸ்ட் ஜன்னல் திறந்தாச்சும் உள்ளே இருக்கிறீங்களா இல்லையா? ஒன்றுமே இல்லை.
No head from the leaf fringed sill. Sill means ஜன்னல் ஓரமாக திண்டு இருக்கு இல்லையா, ஜன்னல் கீழே அப்படியே அடி பாகம் அங்கெல்லாம் அப்படியே லீஃப் எல்லாம் இருக்குது. அண்ட் சின்ன சின்ன ட்ரீஸு கிராஸ் எல்லாம் முளைச்சிருக்குது. அப்படின்னா என்ன, வீட்டில் யாரும் இல்லை. தட்ஸ் வாட். No head from the leaf fringed sill. Leaned over and looked into his grey eyes. Greyனாலே ஒரு டல், இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் அந்த மாதிரி, சரியா? ஸோ யாரும் வந்து கதவு திறந்து ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ரிட்டன் பதில் கொடுக்கல. and nobody is there to open the window and tell any reply, and he is standing alone. Where he stood, perplexed and still. Perplexed na confusion, perplexion, ஒரு கன்ஃபியூஷனா, இது என்னடா இது, இவங்களை ஆர்வமாக ஓடி வந்து பார்க்க வரேனே, பட் it is like a disappointment. So where he stood, perplexed and still. ஸ்டில்னா மறுபடியும் ஸ்டில்லாக அணுங்காமல் மூவ் ஆகாமல் he is standing. But only a host of phantom listeners. ஆனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா, this house is not empty. இந்த ஹவுஸ் எம்டி கிடையாது, உள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு his mind is telling. பட் ஒன்லி a host of phantom listeners. உள்ளே யாரோ என்ன கவனிக்கிறாங்க, உள்ளே யாரோ என்ன நான் பேசுகிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. லிசன்னாக்கா கவனிக்கிறது, சரியா? ஸோ பேந்தாம் இப்போ வெளியில எல்லாம் இட் லுக்ஸ் ஆஸ் இஃப் நோபடி இஸ் தேர். கிராஸ், ஃபர்ன் அண்ட் ஆல் த ஃப்ரிஞ்ச்டு சில், ஜன்னல் ஓரமாக முளைக்கிறது அண்ட் இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த லிவிங் ரூம் ஒரு ஹாலில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி கூட்டம் கூட்டமாக. அப்போ யாராக இருக்கிறோம்? பேயாக இருக்குமா, பிசஸாக இருக்குமா, பூதமாக இருக்குமா? ஒரு கொஸ்டின், ஒரு டவுட். ஓகே, பட் ஒன்லி அ ஹோஸ்ட்னாக்கா கூட்டம், க்ரௌடு, ரஷ், நிறைய பேர் தான் ஹோஸ்ட்னு சொல்கிறோம். கோஸ்ட் வேற. ஓகே, ஹோஸ்ட் ஆஃப் phantom listeners. நான் சொல்கிறதெல்லாம் யாரோ கவனிக்கிறாங்க. that dwells in the lone house. Then the lone house, தனிமையான வீட்டில். லோன்னா alone, they were living there. யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் the host of phantom listeners are living there. Stood listening in the quiet of the moonlight. In the moonlight, யாருமே இல்லாத night timeல they are listening to that voice from the world of men. அங்கேருந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் மென், மனுஷங்க வாழக்கூடிய இந்த உலகத்துலேயும் அவங்க உட்காந்து லிசன் பண்ணுறாங்க. ஸ்டில் த்ராங்கிங் the faint moonbeams on the dark stair. Still thronging. இன்னும் once again still thronging, அப்படியே நின்றுட்டு. the faint moonbeams on the dark stair. ஸ்டேர்னாக்கா படிக்கட்டு, ஓகே, ஸ்டேர்கேஸ். ஓகே, அங்கேயும் அந்த மூன் பீம்ஸ் இருக்குது, மூனோட லைட் படுது. அண்ட் அந்த phantom listeners are still there. Our traveler is able to visualize, அவருக்கு பார்க்குறாங்க, தெரிகிற மாதிரி இருக்குது. that goes down to the empty hall. ஓகே, அந்த எம்டி ஹாலில், எம்டின்னு சொல்ல முடியாது, அங்கே phantom listeners இருக்கிறாங்க, எம்டி ஹால்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் தட். hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call. hearkeningனாக்க கேட்குறது, கேட்டே இருக்கிறாங்க. hearkening in the air stirred, அவங்க சும்மா இல்லை, இவர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கவனமாக கூர்மையாக ரொம்ப கீனாக லிசன் பண்ணுறாங்க. hearkening in the air stirred and shaken by the lonely traveler's call. ஷேக்கன்னா அப்படியே அவங்களுக்கும் என்னன்னு தெரியல. ஓகே, இந்த போயமில் இன்னொரு மீனிங்கான போயம் பார்க்கும்போது இது நீங்கள் சுருக்கமாக ஓகே யாரோ வராங்க, கதவு தட்டுறாங்க, யாரும் பதில் கொடுக்கல, அப்படி கிடையாது. ஈவன் யூ டாக் அபவுட் த லைஃப், நாம் எங்கேயோ போகிற புதுமையான ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா தேர் வில் பி plenty ஆஃப் ஆப்ஸ்டிக்கல்ஸ். யாருமே அங்கே வரவேற்க ஆள் இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் யூஆர் ஸ்டார்டிங், ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வரீங்க, இம்மிடியட்டாக அது ஹை ஆகுமா? வராது, டிஸ்டர்பன்ஸ் வரும். அது இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா, இதெல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் ஒரு குரூப்பா, இதெல்லாம் ஒரு தொழிலா, இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்.
So we have to be very attentive and we have to be very cautious. எது பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சரியா. ஸோ த poet has brought out very nicely டீப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய லேயர்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் இருக்கனால you can understand how much you can understand. Fine children, and this is a memoriter, you can memorize it. Dear children, since this is a memoriter, I will help you to sing it in a song format. So 2 persons are going to sing this in a different tune. One is by Mr. Stephen, another one is by Ms. Rosemary. Okay, listen both and you can choose anyone. 2 பேரோட பாட்டும் கேளுங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன் சில்ட்ரன், ஓகே. The Listeners, the poem by Walter D. La Mare. Anybody there, said the traveler, knocking on the moonlit door. Is there anybody there, said the traveler, knocking on the moonlit door. And his horse in the silent champed the grasses of the forest funny floor, and a bird flew up out of the turret above the traveler's head. He smote upon the door again a second time. Is there anybody there, he said. And he smote upon the door again a second time. Is there anybody there, he said. But no one listened to the traveler, no head from the leaf-fringed sill. But no one descended to the traveler, no head from the leaf-fringed sill. Leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. Leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. But only a host of phantom listeners that dwelt in the lone house then. But only a host of phantom listeners that dwelt in that lone house then. Stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. Stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. Stood throning the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an ear stirred and shaken by the lonely traveler's call. Hearkening in an ear stirred and shaken by the lonely traveler's call. Dear children, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாங் படிக்கலாம் சரியா. அது சேம் போயம் வித் அனதர் ஒன் டியூன் பை மிஸ்ஸஸ் ரோஸ்மேரி. ஓகே, ஸோ இந்த சாங் எப்படின்னாக்கா ஒரு கிறிஸ்டியன்
மியூசிக்கோட டியூன். லைக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் யேசுராஜனின் சொந்தமாயினார், அந்த டியூனில் வருது. ஸோ எது உங்களுக்கு ஈஸியோ அந்த டியூன் படிச்சுக்கலாம். ஓகே. Good morning, students. I am going to sing the poem The Listeners. Will you listen to me? Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. On his horse in the silent champ, the grasses of the forest ferny floor. And a bird flew up out of the turret above the traveler's head. And he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveler, no head from the leaf-ring sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. But only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. But no one descended to the traveler, no head from the leaf-ring sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. But only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. Stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stayed unshaken by the lonely traveler's call. Students, I hope you are all understand the poem very well. I already told you this is a memory poem. So memorize the poem, read the poem 1 or 2 times and study it well, and write 1 time in your English homework note and send it in the WhatsApp group. Thank you, students.